மீண்டும் ஆட்சி அமையும்ன்ற எண்ணத்துல தானே வாங்குறாங்க. அப்போ அதை மக்களை மறுபடியும் 525 வாக்குறுதியை கொடுத்து கடந்த தேர்தலில் ஏமாத்துறது போல இப்போ மறுபடியும் ஏமாறுவாங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க. மக்கள் அவங்க ஏமாறி இல்லை, இவங்களை விட புத்திசாலிகள். இவங்க ஏமாத்துனதுக்கே இன்னைக்கு தேடிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி மக்கள் அவங்கள எப்போ வருவாங்கன்னு தேடிட்டு இருக்காங்க. இவங்கள மறுபடியும் திருப்பி உட்கார வைப்பாங்கன்னு இவங்க இது பண்ணி இவங்க அப்புறம் குடும்பத்தோடு கும்மி அடிப்பாங்க. அதை பார்த்துக்கிட்டு மக்கள் இவர் என்னவோ தேவலோகத்துலேருந்து அவதார புருஷன் மாதிரி டோப்பை வச்சுக்கிட்டு மேக்கப் பண்ணிக்கிட்டு என் ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குது, நான் ஷூட்டிங் நல்லா இருக்கான்னு சொல்லி ஒரு ஷூட்டிங் எடுத்து நடத்திக்கிட்டு இருப்பார். இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருப்பாங்க. அவர் பண்ணுற இது பத்தாதுன்னு அவங்க பையன் பண்ணுவார், அவங்க பேரம் பண்ணுவார். அவர் சினிமாவில் நடிக்கிறதுக்கு மந்திரிங்கெல்லாம் போய் டிக்கெட் வாங்கி கொடுத்துட்டு நிற்பாங்க. அந்த ஓடாத படத்தை ஓட்ட வைக்கிறதுக்கு அவங்க எடுத்த படத்துக்கு இது பயன்படுத்திட்டு இருக்காங்க. நாட்டில் படம் எடுத்தவங்கெல்லாம் இன்றைக்கி அந்த ரெட் ஜெயின் மூவிஸ்கிட்ட கொடுத்துட்டு இவங்க பாட்டுக்கு வீட்டில் கிடக்கிற நிலமை இருக்குது. இந்த ஆதிக்கங்கள்லாம் மக்கள் ஏற்றுப்பாங்கன்னு அவங்க நினைச்சாங்கன்னா நிச்சயமாக மக்கள் அவங்கள விட தெளிவானவங்க, வெடிப்பானவர்கள். மக்கள் எதையுமே ஒரு என்னவோ திமுக பெரிய பலமான கட்சின்றதில்லை. அவங்க கூட்டணி பலத்தால் அதுவும் 3% இடைவெளி 1.5% ஓட்டு மாறி இருந்தால் ஸ்டாலின் ஆட்சிக்கே வந்திருக்க முடியாது. இவங்க 10 வருஷம் அதிமுக ஆண்டதுக்கு பிறகும் ஒரு பெரிய மார்ஜினில் அவங்க வெற்றி பெறலை. அதனால் இந்த தேர்தலில் திமுக கண்டிப்பாக தொடச்செறியப்படும். இவங்க நினச்சிட்டாங்க நம்ம மக்கள்லாம் ஏமாளிகள், நம்ம என்னவோ கருணாநிதி பையன், கருணாநிதி பேரன், அதனால் மக்கள்லாம் நமக்கு கோயில் கட்டி கும்பிடுவாங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க. இது மாதிரி தான் ராஜபக்ஷ இலங்கையில் பண்ணிகிட்டு இருந்தார். கடைசியில் ராஜபக்ஷ என்ன நிலைமைக்கு போனார், அவருடைய தம்பி, அண்ணன், அவருடைய பையெல்லாம் என்ன நிலைமையில் போனாங்கன்ற நிலைமை தமிழ்நாட்டில் ஸ்டாலின் குடும்பத்துக்கு வரும். இது ஜனநாயக நாடு, அரசியல் சட்டம் மக்களுக்கு பாதுகாப்பு தந்திருக்கு. மக்களை ஆதிக்கம் செலுத்துகிற, அதிகாரம் செலுத்துகிற, மக்களை ஆட்டி படைக்க நினைக்கின்ற எந்த குடும்பமும் தூக்கி எறியப்படுன்றதுக்கு இலங்கையில் ராஜபக்ஷ குடும்பம் ஒரு சாட்சி. அந்த நிலைமை இந்த கருணாநிதி குடும்பத்துக்கு கண்டிப்பாக வரும். இன்றைக்கி அவங்க உலகம் முழுவதும் பணத்தை கொள்ளடிச்சுன்னு அன்றைக்கி அவங்க நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் சொன்னார், 2 வருஷத்தில் 30,000 கோடிகளை கொள்ளையடித்து வைத்து கொண்டு அவருடைய மகன் உதயநிதியும் பேரன் மருமக சபரீசனும் உலகம் முழுவதும் எங்கே பதுக்கிறதுன்னு தெரியாமல் பதுக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னார். அதுதானே இன்றைக்கி நடந்திருக்காங்க. இன்றைக்கி ராஜபக்ஷ குடும்பத்தை போல் கருணாநிதி குடும்பம் வருங்காலத்தில் 2026க்கு பிறகு அதனுக்கு உரிய அவங்க செய்கிற இந்த செயலுக்குரிய தண்டனையை அனுபவித்தே தீரணும். இந்த நியூட்டன் லா உண்டு, அதுதான் இயற்கை விதி. எவரி ஆக்ஷன் தர் வில் பி எ ஈக்குவல் ரியாக்ஷன் சொல்லுவாங்க.